ரைட். இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த புத்தாண்டு செய்தியில் எல்லாம் எழுப்புதலை குறித்து, சிலுவையை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, புதிய சிருஷ்டியை குறித்து தான் எல்லா பிரசங்கமுமே இருக்க வேண்டும். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் நல்ல வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்திற்கு ஏற்ற வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்னா, தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை விசாரிக்கிறவர். அதனால் என் பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடும்படியாய் அவர் நம்மை நோக்கி சொல்கிறார். பாரங்கள்லாம் என் மேல் என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கள். அப்போ இந்த வருகிற வருடங்கள் என்னுடைய ஆவிக்குரிய பலத்தின் அடிப்படையில் பயங்கரமான மோசமாக இருக்கும் என்பதை நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னென்னா, அதாவது நீங்கள் உலகம் முழுவதும் போங்க, கிறிஸ்துக்குள்ளே தமிழ்நாடு எங்கும் போங்க, இந்தியா பூரா போங்க, கிறிஸ்துவம் எதுவுமே வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற கிறிஸ்துவமாக இல்லை. அதாவது முதல்ல ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கணும், அதில் 500 பேரை சேர்க்கணும், 1000 பேரை சேர்க்கணும், ஒரு அநாதை இல்லத்தை ஏற்படுத்தணும், அல்லது முதியோர் கல்வியை ஏற்படுத்தணும், இல்லை ஒரு பைபிள் கிளாஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் பூரா ஹம்பக் வேலைகள், இதெல்லாம் ஏமாற்று வழிகள். எது சரியான வழிமுறைன்னா, சிலுவை உபதேசத்தை போதித்து அவர்களை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்கி இவர்கள் புது சிருஷ்டியாகி பிசாசை ஜெயித்து அனுதினமும் சமாதானமாய் சந்தோஷமாய் விடுதலையாய் வாழ வைக்கிறது தான் அல்லேலூயா கிறிஸ்துவத்தின் தன்மைகள். ஆனால் இன்றைய கிறிஸ்துவம் எங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறது? நான் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாய் மக்கள் எழும்ப காரணம் என்ன? பவுல் விரோதமாய், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினது உண்மைதான். ஆனால் பவுலுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினாலும் அவருக்கு ஆதரவாய் பாதி பேர் எழும்பினார்கள். இப்போ இன்னைக்கு கிறிஸ்துவ இந்த இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாய் மொத்த கூட்டமும் எழும்பி நிற்க காரணம் என்ன? பவுலுக்கு பாதி பேருக்கு அவன் கிரேக்க மொழியில் பேசினபடினாலே கிரேக்கர்கள் இவனை சார்ந்தும் யூதர்கள் இவனுக்கு விரோதமாகவும், சில இடங்களில் யூதர்கள் ஆதரவாகவும், மற்ற பரிசேயர்கள் எதிர்ப்புறமாகவும் இருந்தார்கள். பாதி பேர் பிரிஞ்சிட்டாங்க. இதே மாதிரி நம்ம பாதி பேர் நம்ம கூட நிற்க முடியலை. எல்லாம் இந்த அல்லேலூயா கடைசி காலத்துக்கு ஏற்ற பலன் இல்லாதவர்களாய், குருடர்களாய், அல்லேலூயா இந்த விடுதலை இல்லாதவர்களாய் போலியான கிறிஸ்துவை போதித்து இயேசுவை மறுதலித்து நடக்கிற காரியங்கள் இன்னைக்கு சபைகளை பார்க்க ரொம்ப பயங்கரமான சங்கடப்படுகிறது. போகிறவர்கள் யாருமே விடுதலை இல்லை. பாடல் பாடினால் விடுதலையா? அல்லது ஆண்டவர் சுகமாக்குகிறார், உன்னை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பிரசங்கத்தை கேட்கிற யாருமே உருப்பட மாதிரி தெரியல. புது வருஷத்தில் உன்னை ஆசீர்வாதமான 4 வார்த்தை பேசணும்னு நினைச்சா இவன் இப்படி பேசானே நினைக்கலாம். ஆதங்கத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். சபை டினாமினேஷன் எல்லாமே அல்லேலூயா ஜாதியை சார்ந்து, பணத்தை சார்ந்து, நிர்வாகத்தை சார்ந்து இப்படி தான் காணப்படுகிறதே தவிர அல்லேலூயா தேவனுக்கென்று, தேவனுடைய நாமத்திற்கென்று, தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரயாசப்படுகிற ஒரு ஆளை கூட பார்க்க முடியவில்லை. ஒரே ஒரு மனிதன் இயேசுவால விடுதலையானான்கிற மெய்யான சாட்சியை காண முடியவில்லை. அப்ப நீ என்ன செய்கிற? 30 வருஷமா எழுப்புதலை பிரசங்கிக்கிறேன். தெளிவான பிரசங்கம், தெளிவான ஆலோசனைகள். நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அலங்காரமான பேச்சில் நான் பேசாமல் இருக்கலாம். ஆனால் போதித்த ஒவ்வொன்றும் எழுப்புதலை குறித்தான சரியான சாட்சிகள், சரியான விடுதலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாபத்திலிருந்து விடுதலைக்கு உண்டான அநேக சாட்சிகளை பார்க்கலாம். நீங்கள் அநேகர் சாப பிடியிலிருந்து விடுதலையானதை, சுவாபம் மாறினதை, சத்தியத்தில் நிற்கிறதை நீங்கள் அதிகமாய் பார்க்கலாம். ஒவ்வொரு சத்தியத்தையும் அவர்களுடைய இருதயத்தில் நிலைநிறுத்துவதற்காக பிரயாசப்படுகிறேன். ஒரு மனுஷன் சாப பிடியிலிருந்து விடுதலையாக அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். எந்த பண ஆசையும் இல்லாதபடி, எந்த உலகத்தையும் நோக்கம் இல்லாதபடி, எந்த புகழையும் விரும்பாதபடி ஒரு மனுஷன் சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற முழு அல்லேலூயா எண்ணத்தோடு, முழு வைராக்கியத்தோடு தேவனுடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். சம்பளம் இல்லைன்னா ஒரே ஒரு ஐயர் தொழிலை பார்க்க முடியாது. சம்பளம் இல்லைன்னா ஒரு பாஸ்டர் வேலை பார்க்க முடியாது. 4 இடத்துல பாஸ்டர் அடிச்சிட்டாங்கன்னா அங்கே ஊழியமே நடக்காது. இன்னைக்கு இந்தியாவில் அநேக ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது.
எல்லாம் பணத்தை அடிப்படையாக கொண்டதுதான். சுவிசேஷர்கள் அநேகர் அல்லையா 4000 5000 பேரை கூட்டுகிறார்கள். எப்போ அங்கே வா, நீ மனம் திரும்பினியா, பாவமன்னிப்பு நிச்சயத்தை பற்றியா, நீ சபையில் உருவாக்கப்படணும், சபை என்ன செய்யுது, சபையில் என்னென்ன காரியம் நடக்கு, சபை ஊழியரே இங்கே வாங்க, நீ ஆட்களை எப்படி உருவாக்கி இருக்கிற அப்படின்னு சுவிசேஷர் கேட்கணுமா வேண்டாமா? பவுல் மெய்யான சுவிசேஷர் ஒவ்வொரு சபையும் கட்டுவதற்காக தான் நிருபங்களை எழுதினார். அந்த நிருபம் இதுவரையும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எந்த சுவிசேஷகன் அல்லையா சபையை கூப்பிட்டு ஊழியக்காரனை கூப்பிட்டு ஊழியத்தில் என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரே ஒரு சுவிசேஷகர்கள் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லது இப்படி வைத்துக் கொள்வோம், அல்லையா முதல் தொடக்கத்தில் ஓட்ட சைக்கிளில் சர்ச்சைக்கு வந்த சுவிசேஷகர் அநேகர், இப்போ வெறும் வயிற்றில் பட்டினியாக கிடந்த சுவிசேஷம் சொன்ன அநேகர் அதே நிலைமைக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து திருப்பி வர முடியுமான்னா அவங்களால வர முடியாது. ஏன்னா அவன் பணத்தை நம்புகிறான், தேவனை நம்புகிறான். அவன் எந்த நேரத்தில் முதல்ல இருந்து தொடக்கத்தை கொண்டு வர முடியும்? இந்த கடைசி காலத்தில் பயங்கரமான யுத்தங்கள் நடக்கும். நான் அப்படி சொன்ன மாதிரி எல்லா சர்ச்சுகளும் ஒவ்வொரு விக்கிரகத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கிறது. அவங்களை அறியாமலே இயேசுவின் போதனை தான், பைபிள் தான் அல்லையா. ஆனால் இந்த அல்லையா போதிக்கிறவர்கள் உருவாக்கப்படாதனாலே போதனை கேட்பவர்களும் உருவாக்கப்படவில்லை. அநேக சபைகளில் விக்கிரகங்கள் தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த அல்லையா இந்த எகிப்தின் ஜனங்கள், எகிப்தில் அல்லையா அடிமையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமித்து தேவனை போய் கூப்பிடும் பொழுதுதான் தேவன் சத்தத்தை கேட்டு இறங்கினார். இந்த இறங்கக்கூடிய தன்மை எப்போ வந்ததுன்னா 400 வருடங்கள் வரல, கடைசி நேரத்தில் இவங்க பழகி பெருகினாங்க. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தார். அவன் என்னைக்கு யுத்தம் வந்ததுன்னா யுத்தத்துக்கு எதிர்கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு நம்மளை தோக்கடிச்சிருவான்னு சொல்லி பார்வோன் இவர்களை ஒடுக்க சித்தமானார். அதனால தான் அலலியா ஆலோட்டிகளை வைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான், வேலை செய்து ஒடுக்கினான். செங்கல் அறுக்க பண்டகசாலையில் கட்ட பட்டணங்களை கட்டுவதற்காக இந்த 6 லட்சம் பேரையும் பயங்கர வேதனைக்கு உட்படுத்தினான். இந்த வேதனை நெருங்கும் பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த கூப்பிடுதலை தேவன் கேட்டார். ஒடுக்குதலை கண்டேன் என்று சொன்னார். அந்த ஒடுக்குதலை கண்டபடியினாலே தேவன் இறங்கி அவர்களை விடுவிக்கும்படியாய் அவர் முற்பட்டார். அதே கதை தான் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு இந்தியாவில் அல்லேலூயா எங்க பார்த்தாலும் சுகபோகமாய் வாழ்ந்து விட்டார்கள் கிறிஸ்தவர்கள். ஒவ்வொரு டினாமினேஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எஸ்டேட் இருக்கு, பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, பல ஏக்கர் கணக்கில் நிலங்கள் இருக்கு. இதெல்லாம் பவுல் வைத்ததில்லை, பேதுரு வைத்ததில்லை, இயேசுநாதரே வைத்ததில்லை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அந்த நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். தேவனோடு இருந்தார், தேவன் அவரோடு இருந்தார். இன்னைக்கு தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஊழியரை பார்ப்பது சங்கடமா இருக்கு. ஆனால் இவங்க கூப்பிடும் பொழுது தேவன் இறங்கினார். ஆனால் அந்த இஸ்ரவேல் அல்லது எகிப்தியர் வணங்கின தெய்வத்தை இவர்களும் வணங்க ஆரம்பித்து, தன்னை அறியாமலே வணங்க ஆரம்பித்து, இவர்களுக்குள்ளாக அந்த தெய்வம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. இதை பிரிப்பெடுத்தது லேசு, ஆனால் அந்த தெய்வத்தை பிரித்தெடுக்க வேண்டுமே, அது கஷ்டமான காரியம். அதனால தான் இவங்க அல்லையா கானான் தேசத்து எல்க வரையும் போன பிறகு கூட அவர்கள் எகிப்தை நினைத்ததுக்கு காரணம் அந்த விக்கிரகத்தின் தன்மைகள். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் அப்படிதான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தோடனே அநேக காரியங்களை புரியவில்லை ஒருத்தருக்கும். நான் வீடியோ போட்டிருக்கேன், 400 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். 50 பேருக்கு மேலே பார்த்தது கிடையாது. 2 பேர் 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணது கிடையாது. நான் பண்ணணும் விரும்பினது கிடையாது. ஆனால் ஏன்னா எழுப்புதல் சத்தியம் என்பது அநேகருக்கு தெரியவே இல்லை, புரியவே மாட்டேங்குது. ஆனால் கேட்ட அநேகர் இன்னைக்கு கூட நியூ இயர் இதில் கூட 4-5 பேர் இருக்கிறாங்க வீடியோவில், செல்லில். ஆனால் ஏன் கேட்கிறாங்க? ஏதோ ஒரு விடுதலை இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள். எழுப்புதல் பயங்கரமான எழுப்புதலை குறித்து பிரசங்கிக்கிறார், ஆனால் எழுப்புதலை குறித்து பிரசங்கிக்கவில்லை. எழுப்புதல்னா சத்தம் போடுவதும் அல்லையா சத்தமாக பிரசங்கிப்பதும் 1000 பேர் கூடுவதும் திடீர்னு அல்லையா புது பாடல் பாடுவதும் எழுப்புதல் அல்ல. ஆத்மா புதுப்பிக்கப்படுவதே எழுப்புதல், மரித்தோர் எழுப்புதலே எழுப்புதல், அல்லையா சாப பிடியிலிருந்து விடுதலையாவதே எழுப்புதல். அதனால் வருகிற காலங்கள்
கொடிய காலங்கள். அதனால தான் வாக்குத்தத்தத்தை தேவன் தந்தார். அவர் விசாரிக்கிறவர். ஆனபடியால் அல்லேலூயா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ அதை செய்யக்கூடிய காலம்தான் இந்த வருஷம். இந்த விக்கிரகமானது, இந்த எகிப்தின் விக்கிரகம், என்னென்ன விக்கிரகம் இருந்ததோ, அவர்கள் என்னத்தை சேவித்தார்களோ அதே காரியம் தான் இன்னைக்கு இந்தியாவிலும் இருக்கக்கூடிய காரியங்கள். அவர்கள் அல்லேலூயா நதியை சேவித்தார்கள். அல்லேலூயா நதியோடு கூட தவளையை சேவித்தார்கள், பூமியை சேவித்தார்கள், மரங்களை சேவித்தார்கள். அல்லேலூயா நதியோ அப்படி பல காரியங்கள். 10 தெய்வத்தை வைத்து வணங்கினார்கள். இன்னும் 30 முக்கோடி தெய்வங்களை வணங்கினார்கள். முதன்மையான தெய்வங்கள் இந்த 10 தெய்வங்கள். இவங்க 10 தெய்வங்களிலே இந்த முதன்மையான தெய்வங்கள் தான் இவர்களை பிடித்து கொண்டது. யார்? இஸ்ரவேலர்களை பிடித்திருந்தது. முதல் தலைமையான தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் இவர்களை பிடித்திருந்ததுனால இவர்கள் கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறார்கள், கிறிஸ்துவை தான் சேவிக்கிறார்கள், யெகோவா தேவனை தான் சேவிக்கிறார்கள், யெகோவாக்கு தான் ஆராதனை செய்யணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்குள்ள இருந்த விக்கிரகம், அந்த விக்கிரகம், அந்த பார்வன் சேவித்த அந்த விக்கிரகம், அதே கதை தான். இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், அல்லேலூயா சபை நடத்துகிறோம். ஆனால் நான் சேவித்த அல்லது என் தகப்பனார் சேவித்த விக்கிரகத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகவில்லை. அநேக ஊழியர்கள் விடுதலையாகவில்லை. அந்த விக்கிரகத்தை போல் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறபடியே இன்னைக்கு அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் அந்த விக்கிரகத்தின் தன்மையோடு தான் கிறிஸ்துவ ஜீவியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பைபிள் கிளாஸ்லாம் இருக்கல, பயங்கரமான வீணடிக்கக்கூடிய காரியங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அது பெங்களூரில் இருக்காங்க, சிக்மங்களூரில் இருக்காங்க. அந்த சிஸ்டர் கல்யாணமே ஆகலை, ரொம்ப நாள் ஆச்சு. 3 இடத்துல நான் 6 லட்சம் ரூபா கட்டி பைபிள் கிளாஸ் முடிச்சிருக்கோம்னாங்க. என் கூட பைபிள் கிளாஸ் நடத்த வருவாங்க. 3 இடத்துல நான் 6 லட்சத்துக்கு மேலே சொன்னாங்க. பெங்களூரில் படிச்சிருக்கேன், ஆனால் அங்கே இல்லாத கெட்ட பழக்கம் வேறு ஒரு இடத்துல இல்லை பிரதர், அங்கே தான் எல்லா கெட்ட பழக்கமுமே இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பைபிள் கிளாஸ்லாம் நடக்கிறது. நீ பைபிள் கிளாஸ் நடந்து என்ன பிரயோஜனம்? நீ 4 பேர் உருவாக்கி இருந்தால் பைபிள் கிளாஸில் உருவாக்குற ஆட்கள் தேவனுக்காய் உருவாக்கப்பட்டிருப்பார்கள். இந்த பைபிள் கிளாஸ் நடத்துகிறதே அநேகர் பெரிய காரியமாக நினைக்கிறாங்க. நான் ஒவ்வொரு நாள் நடத்துகிற ஆராதனையும் பைபிள் கிளாஸ் தான். ஒவ்வொரு வீட்டு ஜெப கூட்டமும் பைபிள் கிளாஸ் தான். பைபிளை போதித்து கொண்டு இருக்கிறேன். எல்லா இடத்திலும் பைபிளை போதிக்கிறேன். எல்லா இடத்திலும் வசனத்தை போதிக்கிறேன். எல்லா இடத்திலும் வசனத்தை இருதயத்தில் நிலைநிறுத்துகிறேன். இந்த விக்கிரகமானது, கொடிய விக்கிரகமானது எகிப்தியர்களுக்குள்ள வந்து அப்படியே அதை பிடித்து கொண்டது. எகிப்தியருடைய விக்கிரகம் இஸ்ரவேலர்களை பிடித்து கொண்டது. அதிலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? இந்த விக்கிரகம், இந்த சாதாரணமாக எகிப்தில் உள்ள விக்கிரகம் இந்த இஸ்ரவேலர்களை பிடித்தனா அந்த விக்கிரகத்தை நீக்குவதற்கு தேவனுக்கு வேற வழியே இல்லை. உபத்திரவத்தின் பாதையில் நடத்தியே தீர வேண்டியதாக இருந்தது. இன்னைக்கும் அந்த விக்கிரகத்தில் இருந்த நம்ம எல்லாருமே இந்துக்கள் தான், கிறிஸ்துவன் ஆயிருக்கிறோம். ஆனால் விக்கிரகத்தின்படி நமக்குள்ளே இருக்கு. இதை விடுவிக்கணும்னா உபத்திரத்தின் பாதையில் நடத்தியே தீர்றானோ. அது நடந்தால் தான் கானான் தேசம், அதில் நடந்தால் தான் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும், அதில் நடந்தால் தான் உங்களுக்கு எழுப்புதலே வரும். அதனாலேயே தேவன் கிறிஸ்துவர்களை அல்லேலூயா இந்த உபத்திரவத்தின் பாதையிலே வருகிற வருடங்கள் நடத்த போகிறார். ரொம்ப கொடுமையாக இருக்கும். நீ தேவனை சார்ந்திருந்தால், சிலுவையை சார்ந்திருந்தால், இயேசுவின் பலியை சார்ந்திருந்தால் உங்களுக்கு அந்த அல்லேலூயா விக்கிரகத்தின் பிடி ஒன்றை மேற்கொள்வதில்லை. 3 அல்லேலூயா 10 வாதையும் 10 தெய்வங்கள். அந்த 10 தெய்வங்களையும் அடித்தால் தான் இஸ்ரவேலர்களை வெளியேற்ற முடியும். அப்படி என்று தேவன் சித்தம் கொண்டான். இவர்களை சொன்னால் புரியாது என்று சொல்லி உபத்திரவத்தையும் அடிமைத்தனத்தையும் அனுப்பினார். அடிமைத்தனமும் உபத்திரவம் படும்போது தான் அல்லேலூயா இவர்கள் பாரங்களை எல்லாம் அவர் கர்த்தர் மேல் வைத்து விட்டார்கள். 3 உபத்திரம் வரை இவர்கள் மனம் திரும்பவில்லை. 3வது உபத்திரம் முடிஞ்சு வெட்டுக்கிளி வரும் பொழுதுதான் அவர்கள் மனம் திரும்பின உடனே வெட்டுக்கிளி மற்ற எல்லாரையும் பற்றி பிடித்தது. இவங்க வீட்டுக்கு வரவே இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த 3 உபத்திரமும் பயங்கரமான உபத்திரம். என்ன? முதல் உபத்திரமும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றியது. 2வது உபத்திரவம்
சொல்லுங்க. சபலையை அனுப்பினார். நல்ல கேளுங்க. இந்த 10 உபத்திரவங்களில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் அநேகர் சேவிக்கக்கூடிய தெய்வங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தெய்வம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பிடிச்சி வச்சிருக்கு. இன்னைக்கு உபத்திரம் இல்லாமல் விடுதலையாக இருக்கிறோம். நான் சுவிசேஷ மீட்டிங்கில் இப்போ நம்ம பாட்டு படிக்கிறோம், கால் மிதிக்கும் தேசங்கள்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும்னு. அந்த அளவுக்கு தெருவாய் போய் சுவிசேஷம் சொல்லுவதற்கு கதவு திறந்திருந்தது. இங்கே ஆங்காங்கே இப்போ அடைக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவர்கள் ஆங்காங்கே அடிக்கப்படுவார்கள். அதுலேயே உங்களில் சிலரை வாரினால் அடிப்பார்கள், உங்களை சிலரை கொலை செய்வார்கள். ஆனால் நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அது சாட்சியாய் மாறும். அது சாட்சியாய் மாறும். அநேகரை மீட்கும் கருவியாய் மாறும். உன்னுடைய உபத்திரவம், உன்னுடைய பாடுகள் அநேகர் மீட்கப்படுவதற்குண்டான அல்லது பெரிய கருவியாய் மாறும். இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உபத்திரத்துக்கு ஒருத்தன் தப்பி போவதில்லை. ஒவ்வொருவனும் இந்த உபத்திரத்தில் மாட்டப் போகிறான். அப்போ மாட்டினாதான் இவங்க தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவனுக்கு ஐக்கியம் கிடையாது. அல்லேலூயா. நாயெல்லாம் போய் காட்டுதான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களை போகிற நாயின்னு சொல்கிறாங்க, அசிங்கமாக இருக்குது, எங்களுக்கு வேறு பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லணும்னு போடுதான். யார்கிட்ட? கடவுள்கிட்ட. கடவுள் சொன்னாராம், ஒரு பெரிய பேப்பர் கொடுத்து எல்லாத்தையும் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வான்ட்டான். ஒரு நாய் இன்னொரு நாய்ட்டு போய் இருக்கு. அந்த நாய் என்ன செய்யும்? அதோட சத்தமாக வாங்க இருக்கு. ஒரு நாய் என்ன செய்ய மாட்டேங்குது, சேரவே மாட்டேங்குது. பானாய் துற பண்ணான்ட்டாரான் கடவுள். இதே நிலைமை தான் கிறிஸ்தவர்களுக்கு. ஒரு சபைக்கு ஒரு சபை பிடிக்காது, ஒரு உபதேசத்துக்கு ஒரு உபதேசம் ஒட்டாது. ஒரு உபதேசத்தை சார்ந்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சபை. கை காலை வேண்டாம் என்று சொல்லுமோ? ஒவ்வொரு சபைக்கும் இணங்கக்கூடிய தன்மை இல்லை. ஒரு ஊழியன் இன்னொரு ஊழியன் மத்தியில் போகும்போது அந்த ஊழியனை சிறுமைப்படுத்துகிறான், அவனை கேவலமாய் நடத்துகிறான். ஒரு கல்யாண வீடு இங்கே வந்தார், நான் மேலே உட்கார சொன்னேன். மேலே உட்காந்து நிச்சயதார்த்தமாக நடத்தினார். கல்யாணத்துக்கு அங்கே போயிருந்தேன், எனக்கு ஒரு ஓரமாக ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க, அங்கே போய் உட்காருங்கன்னு. நான் மேலே உட்காரன்னு விரும்பலை. ஆனால் அவங்க நடத்தின முறைகள் தவறு. சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன்னு வேதத்தில் இல்லவே இல்லை. எத்தனை பேரை நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்க, அதுதான் பெரிய ஊழியக்காரன். கை கொண்டு போதிக்கிறவனே கண்ணு ஒரு கொண்டு சாமியாட்டம் வருது. டக்குன்னு முடிச்சிருந்தோம்மா. கானான் தேசம் நிச்சயம், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வருவது நிச்சயம். எழுப்புதல் ஆசீர்வாதமே பரலோக ராஜ்யம் உனக்குள் வருவது. எழுப்புதல் ஆசீர்வாதமே நீ கானான் தேசத்துக்கு பிரவேசிப்பது. எழுப்புதல் உள்ள ஆசீர்வாதமே தனிப்பட்ட மனிதன் தேசத்தை ஆள்வது. தேசத்தை ஆனா நான் பிரதமர் ஆக போவதில்லை, ராஜாவாக ஆக போறதில்லை. உலகத்தை ஆளுகிற விக்கிரகத்தை பிசாசை ஜெயிக்கக்கூடிய பலனை ஆளுவது. என்ன சொன்ன? தலை ஆடினதா அதான் கேட்க. தேசத்தை ஆளுகிற பிசாசை ஜெயித்து பிசாசை ஆளுவதே ஆளுகை. அந்த ஆளுகை எழுப்புதல்ல உண்டு. ஆனால் நீங்க இந்த விக்கிரகத்தை ஜெயித்தே ஆகணும், விஜயித்தே ஆகணும். கண்ணி வைப்பான் வேதம் சொல்லுகிறது. விழுங்கலாம் என்று வகை தேடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வருடமும் என் சரீரத்தில் உபத்திரவத்தின் பாதையில் வருகிறேன். பல ஊர்களை கடந்து வந்திருக்கிறேன், பல சபைகளை கடந்து வந்திருக்கிறேன், பசியும் பட்டினியோடு கடந்து வந்திருக்கிறேன், பல வீடுகளை கடந்து வந்திருக்கிறேன், பல மக்களை கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எதுக்கு? இந்த ராஜ்யம் பூமியில கட்டப்பட வேண்டும், எழுப்புதல் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. உபத்திரவம் நிச்சயம் அந்த வருஷங்கள்ல
நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ பண்ணையாராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், நீ கிறிஸ்துக்குள்ள வாழ்வதாக இருந்தால் உபத்திரம் நிச்சயம். ஆனால் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுவதற்குண்டான விசாரிக்கிற கர்த்தர் மேல் வைத்து விடுகிற கவலைகளை வைத்து கூடக்கூடிய பலன் உங்களுக்கு வேண்டும். எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. இது 3 உபத்திரம் சாதாரண உபத்திரங்கள் அல்ல. கோலை நீட்டினான் ஆரோன். அந்த நைல் நதி, இனிப்பான நைல் நதி, அது என்ன ஆயிட்டு? ரத்தமா மாறிட்டு. ரத்தம் மாறினா என்ன ஆகும்? கண்ணு சிக்குன்னு மூடாதிய, ஒன்னா கண்ணை மூடுது. என்ன ஆகும்? ரத்தமா மாறினா எல்லா உயிர் பிராணி என்ன செஞ்சிடும்? செத்துரும். செத்தா உள்ளே இருக்கும். மீன் செத்துனா என்னையா செய்யும்? மருமவனை நான் எங்க நாரும் மேல வந்து மிதந்து நார ஆரம்பிச்சிடும். தண்ணி குடிக்க முடியுமா? உபத்திரமா இல்லையா? சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு சங்கடம் வரும். அல்லையா? முதல் சங்கடம். அப்ப யாரை நோக்கி கூப்பிடுவாய்? அங்க கூப்பிட்டாதான் விடுதலை உண்டாகும். இல்லைன்னா உலக ஜனங்கள் படுகிற பாடுகளை வேதனை உண்டாகும். பாம்பை கும்பிட தெரியுதா? எலிய கும்பிட தெரியுது. யார் பார்க்கணும்? அவர் உட்கார்ந்துருந்தா தாங்குமா? அது எலிதான் உலகம் முழுதும் வழிகாட்டிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எந்த எலி? எலினா அவளை சொல்ல இல்ல, கம்ப்யூட்டர்ல மவுஸ். அந்த எலி தான் உலகம் முழுந்து நினைச்சுது. அந்த மவுஸ் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. மவுஸ் இருந்தால் தான் உலகத்தை கலக்க முடியும். அந்த எலி தான் உலகம் பூரா சுற்றிட்டு வர்றது. அல்லேலூயா. அந்த எலி செத்துட்டுனா என்ன ஆகும்? தவளை, வீடு, அல்லையா, சோத்து பானை, குழம்பு பானை எல்லாத்திலையும் தவளை. சாபவே இல்லை. விடிய காலம் வயிறு பசிக்கு சாப்பிட போறீங்க, தவளை ஒரு 2 தவளை கக்கான்னு தண்ணி குடிக்க போறீங்க, பானைக்குள்ள 2 தவளை கிடக்கு. எவ்வளவு உபத்திரவங்கள்! இது தாய் சாமி. அந்த தாயாய் வணங்கினார்கள். அந்த சர்ப்பத்தை தாய்வாய் வணங்கிறார்கள். அதனால அடுத்தால மண்ண பூமாதேவி ஐயா பிள்ளைகளை வந்துட்டு அடிபட்டுருமா? பூமாதேவி என்ன செஞ்சிடுவா? எல்லா பேரையும் பொம்பளையாக வச்சுட்டு பொம்பளையை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானுவோ. நதிக்கு பூரா இந்த பொம்பளை பேர், இந்த பூமிக்கு பூரா என்ன பேர்? பொம்பளை பேர். சாமிகளில் நிறைய சாமி பொம்பளை பேர். பொம்பளை பேரெல்லாம் சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது, தலையை குனிஞ்சியே போகணும், என்ன இல்லாமல் கண்டிஷன் பண்ணி நீ வீட்டுக்குள்ளே கடான மூடிட்டானுவா. அல்லேலூயா. இந்த எகிப்தின் பொண்டியிலிருந்து வெளியே வரணும். இப்போ நடக்க போகிற இந்த 3 யுத்தமும் பயங்கரமான யுத்தமாக இருக்கும். இந்த வருஷத்தில் ஓட விட்டு அடிப்பான். ஏன் வந்து நினைக்கியோ? இல்லையா? ஓட விட்டு அடிப்பான். பேரை கேட்டு அடிப்பான். ஜோசுவாவா, ஜூடாவா, நான் கணபதி, நீ போயிட்டு போ. ஜூடா நாங்கள் வந்து நில்லுமா? இல்லை நான் ஜூடா இல்லை, நான் கணபதினா உன்னை விட்டுருவான். எதுக்கு? அந்த 3 விக்கிரகத்தை ஜெயிப்பதற்காக. நீ 3 விக்கிரகத்தை ஜெயிக்கக்கூடிய மனம் திரும்புதலும் இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டிருந்ததுன்னா எவனும் உங்களை தாக்க முடியாது. என் மனம் திரும்புதலும் புதிய சிருஷ்டியும் இயேசுவை தரித்து கொண்டும் இயேசுவின் ரத்தம் உங்க மேல இருந்துன்னா எந்த விக்கிரமும் உங்களை தொட முடியாது. அதுக்கப்புறம் தான் ஆளுகை வரும். அப்போ தான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரும். அப்போ தான் நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. எழுப்புதெல்லாம் சாதாரண கரையம் கிடையாது. 30 வருஷமாக கரையம் கட்டியிருக்கிறோம் எல்லாரும். எத்தனை வருஷம்? எதையும் எதிர்பார்க்காம எல்லாருமே கரையம் கட்டியிருக்கோம். சும்மா சாதாரணமாக இல்லை. அதை செய்வார், இதை செய்வார். வானத்தை பொத்துக்கிட்டு வானத்தின் படகுகள் எல்லாம் திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த பொம்மை விளையாட்டுலாம் கிடையாது. அந்த பொம்மை விளையாட்டு கிடையாது. இங்கே அல்லையா திடீர் சாவு கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது, அல்லையா கொரோனா கிடையாது, எந்தவித வேதனையும் கிடையாது. சாபத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறோம். அதனால தான் இது தொடப்படலை.
கரண்டே எங்கே வந்துன்னு கேட்ட ஆட்கள்லாம் உண்டு. கரண்டையே எங்க வந்து கேட்ட ஆட்கள்லாம் எது சாபத்திலிருந்து விடுதலை ஆனபடினால் அது தொடல. உடம்புல சத்து இருக்கா? இதுல கரண்ட தாங்கக்கூடிய சத்து இருக்கா? இது என்னையா போய் வளர்த்துருக்கியா இல்லையா? ஆனால் எது காப்பாத்துச்சு? இயேசுவின் ரத்தம், மனம் திரும்புதல், பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு. இந்த அளவுக்கு தான் நம்ம எழுப்பி வந்திருக்கோம். இது இந்த போதனை கூட ஏன் போதிக்கிறோம்னா, நீங்க பாதி அளவு ஜெயிச்சிட்டீங்க, மீதி அளவுக்கு கரையும் கட்டணும். நீங்க அது இந்த பாடத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த மீதி அளவு உங்களை தொடாது. அல்லேலூயா. இது அதனால எந்த சபையும் எல்லாம் காயப்படும். அதனால் திருநெல்வேலியில் கத்தீட்ரல் சபையை அடித்து நொறுக்கி விட்டார்கள். ஐயோ நொறுக்கிட்டாங்களா? அது காயப்பட வேண்டியது என்ன செய்யுது? காயப்படுது. நான் என்ன செய்யப்பட மாட்டேன்? காயப்பட மாட்டேன். அவன் தேவனை சொல்லி கொடுக்கல, இயேசுவை போல மாறல, வட்டிக்கு கொடுக்குறான், சாரையும் குடிக்கிறான், பீடி குடிக்கான், அவன் மனம் திரும்பல, அவன் என்ன செய்வான்? அடிப்படுவான். அதுக்காண்டி நான் ஏன் வேதனைப்படணும்? வேதனைப்படாத. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அங்கே அல்லேலூயா, அங்கே ஒரு சர்ச்சை அடிச்சுட்டான், அங்கே ஒரு பாஸ்டர் அடிச்சுட்டான், இங்கே உள்ள விசுவாசி அடிச்சுட்டான்னா அதெல்லாம் அடிக்க தான் செய்வான். எங்கே இருக்கான்? அவன் விக்கிரகத்துக்குள்ள இருக்கான். நைல் நதி விக்கிரகத்துக்குள்ள இருக்கான். அந்த அல்லேலூயா தண்ணி என்ன செய்யும்? ரத்தமாக மாறியே தீரும். அந்த அதுக்குண்டான தண்டனை ஏற்றுக்கொண்டே ஆகணும். இப்போ நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? இந்த 3 பிரச்சனை உங்களை மோதும். எந்த 3 பிரச்சனை? நைல், தவளை, பூமியில் உண்டாகிற வண்டு, அதுக்கப்புறம் வர்ற வெட்டுக்கிளி ஒன்று தொடாது. இந்த 3 என்னது? டெஸ்ட்டு. நீ இந்த பூமாதேவியை கும்பிடுதியா? நைல் நதி அம்மாவை கும்பிடுதியா? கங்கையை கும்பிடுதியா? சிவத்தை சவத்தை இது கங்கையில் போட்டால் அவங்க சிவத்துக்கு போயிடுவாங்களாம் அப்படின்னு கங்கையில் கொண்டு போய் இப்போ சபத்தெல்லாம் கொண்டு போய் போட்டுருவானுவோ. அல்லேலூயா. போயிடுவாங்களா? சிவத்துக்கு போயிடுவாங்களா? போக முடியாது. இப்போ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அல்லேலூயா. நம்மளை தொடவே செய்யாது, நம்மளை தாக்கவே செய்யாது. எல்லாம் கண்டுட்டு வந்திருக்கோம். இங்கே எப்போ எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரே ஒரு ஊழியனை நடத்த சொல்லுங்க பார்ப்போம் இப்படி இடத்துல. நம்ம யாரை நம்பி வாழ்றோம்? தேவனை நம்பி. அதெல்லாம் பல பல உதாரணங்கள், பல சாட்சிகள் எல்லாம் சொல்ல முடியும். பாம்பையும் நீங்களும் ஒன்றா படுக்க முடியுமா? படுத்துட்டு வந்து தான் உட்காந்துருக்காரு அண்ணா. வாயில அது ஆமா. அது எதனால? அதுதான் அது. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் 3 தடவை சாவு வரையும் போயிட்டு வந்துட்டாரு. அவர் நடந்து பார்க்கணும் இப்படி. ஆனால் இப்போ எப்படி நடக்கிறாரு? எது? இயேசுவின் ரத்தம், பலி. அல்லேலூயா. இனிமேல் அந்த 3 காரியம் உங்களை வந்து தாக்காது. நீங்கள் நான் சொல்றது பூரா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஐயோ மோகன்சி அடிச்சு போட்டாங்களே, அடிச்சு போட்டாங்க ஐயா, நான் இன்னைக்கு வரை ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே அவரை சுத்திகரிக்கும், அவர் மனம் திரும்ப வைக்கும். ஐயோ அவரை மனம் திரும்ப வைக்குவா? ஆமாம். அவர் யாரு? மனுஷன் தானே. பயப்படாம சொல்லுங்க, மனுஷன் தானே. சுவிசேஷத்தை சொல்லல, சுவிசேஷத்தை சொல்லலாம். அவரும் மனுஷன்தான். அவரை மனம் திரும்ப வச்சு அவரை நிச்சயம் பாதுகாத்து வரணும். இப்படிலாம் வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ரெக்கார்ட் ஆகிட்டு 30 நிமிஷம் அதுக்குள்ளே ஆகிட்டு. நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. இல்லை ரெக்கார்டிங் முடிக்கணும்ல. 30 நிமிஷத்துக்கே பார்க்க மாட்டேங்க. 40 நிமிஷத்துக்கு யார் பார்க்க போகிறா? ரைட். அல்லேலூயா. ரைட். 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிருவேன்.
நல்ல கேளுங்க. நீங்கள் இந்த 3 இந்த பிசாசு தெய்வம் இல்லை, பிசாசை ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த பிசாசு மூலமாக உங்களுக்கு கிறிஸ்துவனுக்கு பூராமே பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய விசுவாசமும் பலனும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள். கானான் தேசம் உங்களுக்குள் பிரவேசிக்கும். சொல்லுங்கள். நீங்கள் கவனிக்கலாம் இல்லைன்னு பார்க்கறது தான் உங்களுக்கு சொல்லுங்கள். கரெக்டு. கானான் தேசம் என்பது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்பது கிறிஸ்துவின் ஆளுகை எனக்குள் வரும். இப்போ நான் கிறிஸ்து இல்லைன்னா நானே என்ன ஆளுவேன், என் புத்தி என்ன ஆளுது. கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டான்னா, பரலோக ராஜ்யம் எனக்குள்ள வந்துட்டுனா என்னுடைய ஆளுகை யாருக்கிட்ட இருக்கும்? என் கை போயிட்டா யார் பொறுப்பு? ஒருத்தர் என்னை செவுட்டில் அடிச்சுட்டானா யார் பொறுப்பு? எப்படி? ஏன்? அவருடைய ஆளுகைக்குள்ள நான் என்ன செய்றேன் இருக்க. பரலோக ராஜ்யம் எனக்குள்ள என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறதுனால என்னைய யார் என்ன செஞ்சாலும் பொறுப்பு யாரு? தேவன். அப்போ இந்த காரியங்கள்லாம் கட்டி பயப்படக்கூடாது. அங்கே ஒரு சபையை அடிச்சுட்டானா, இந்த ஒரு பாஸ்டர் அடிச்சுட்டானா, எவனும் சரியில்லை அடிக்கான். இல்லைன்னா மனம் திரும்பதுக்கு தேவன் அடிச்சு விட்டுருப்பாரு, இல்லைன்னா புது சிகிச்சை அதுக்கு விட்டுருப்பாரு. ஆமே, நான் சொல்லி சரிதானா? பாஸ்டரை போய் எப்படி சொல்லிட்டானே, எல்லாம் மனுஷன்தான். நான் தாவீதே குற்றம் சொல்லிட்டு இருக்கேன், சாட்டுதோமா இல்லையா? மோசேவே குற்றம் சொல்லுதோமா இல்லையா? அப்போ சாதாரண இவங்க எப்படி என்மாத்திரம்? அல்லேலூயா. வாசிப்போம். எவ்வளோ நேரம் தலைப்பு தான் கொடுத்துருக்கேன். உபாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம். டக்குன்னு வாசிட்டேன்னு நான் எடுக்கல. 8வது வசனத்தில் இருந்து நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேர்ந்து ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளெல்லாம் கை கொள்வீர்களாக. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. விதையை விதைத்து தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். ஒரு நிமிஷம், நீ எகிப்து மாதிரி இருக்காத. எகிப்துல என்ன இருந்து அடிமைத்தனத்தில் இருந்தான். என்ன அல்லதியா என்ன 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 செஞ்சு வச்சான்? அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். நல்ல வேலை செஞ்சேன், ஆனால் சாப்பிடக்கூடாதுன்ட்டான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் செஞ்சிருக்கான். நல்ல பால் வித்துரு, நல்ல மோர் வித்துரு, ஆனா துட்டெல்லாம் வீட்டில் கொண்டு போய் சேர்த்துரு. ஆனா துட்டை என்ன வச்சிடாத, தொற்றாத. வீட்டில் கருவாடு வைப்பாங்க. சொல்லேன், நம்ம கருவாடு சாப்பிடக்கூடாது. என்ன செய்ய சட்டி எடுத்து அதே மாதிரிதான் பண்ணுதான் பிசாசு. ஆமென். வேதம் என்ன சொல்லுது? நீ கானான் தேசமாகிய எழுப்புதலுக்குள் பிரவேசிக்கும் போது விக்கிரகத்தெல்லாம் ஜெயித்தனா நீ உலகத்துல போய் சுவிசேஷம் சொல்லுவ. தேசத்துல விதையை என்ன செய்வ? விதைத்து அந்த கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் என்ன செய்வாய்? அடுத்தால ஆமென். தேசம் ஆமென். வானத்துல இருந்து மழை பெய்யலன்னா என்ன ஆகும்? நான் சங்கரன் கோயில் போயிருக்கேன், ஆடு மேய்க்கிறத பார்த்துருக்கேன். இங்கே பிரசன்னா வீட்டில் ஒரு ஆளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு போனேன். அது வந்து அது என்ன உருவம் தெரியலையே. இல்லை இல்லை, பிரசன்னா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போனேன். இல்லை இல்லை, அது அந்த ஊர் பேர் வாயில இருக்க வர மாட்டேங்குது. ஒரு கிராமம் சுத்தச்சூழ ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு சின்ன செடி கிடையாது. எல்லார் வீட்லயும் 10-50 ஆடு கிடக்கு.
கரிவளமந்தநல்லூர். அதுக்கு நேராக தெற்க ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்த சைடு எங்கள் ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போனாங்க. கூட்டு பார்க்க அவர் 50 வீடு இருக்குது. 50 வீட்லேயும் ஆட்டுக்கடை போட்டிருக்காங்க. சுத்தச்சூழ பார்க்க ஒரே ஒரு புல்லு பார்க்க முடியாது. நெசமா அவர்கிட்ட கேட்டேன், எப்படியா இந்த மாடுலாம் மேயுதுன்னு. மண்ணை தின்னுட்டு வந்து கிடக்கு. வானத்தில் மழை பெஞ்சினா என்னவாம்? நமக்கு மழை இல்லாம தான் அப்படி எப்படி இருக்கும்? இங்கே நமக்கு மழை பெய்யுது. சில ஆடுகள் அங்கெல்லாம் நோஞ்சா ஆடுகளா ஏன் போகுது தெரியுதா? மழை செழிப்பில்லை. எங்க போற நீங்க பைபிள் வச்சுட்டு டங்கு டங்கு பண்ணிடா. அப்படி அந்த வெளியே பார்க்குற ஆள் என்ன நினைப்பாங்க, ஓஹோ நம்ம நல்லா படிச்சுட்டு போட்டுருக்கு. இப்போ வேற அநேக சர்ச்சில் பாருங்க, பைபிள் எடுத்துகிட்டு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா செத்தோண்டோன்னு போகிறாங்க. ஏன்னா மழை என்ன செய்யுதுல்ல, இல்லை ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, முகத்தில் ஒரு விடுதலை இல்லை, எந்த வித பாதுகாப்பும் இல்லை. அநேக கேள்விகள் தெரியுது ஒவ்வொரு முகத்திலையும். இந்த கேள்விக்கு பதில் யார் சொல்றான்னு வாங்கியோட போறாங்க. டைம் குறையதான் ஆகுது. மழை மழை பெஞ்சினா எப்படி இருக்கும்? செழிப்பு இருக்கும். ஒன்றை தின்னு ஒன்று வாழும். பூச்சை தின்னு பறவை வாழும், பறவையை தின்னு பூனை வாழும், பூனையை தின்னு அணில், பூனையை தின்னு அணில் வாழும். ஒன்று தின்னு ஒன்று சேர்ந்து வாழும், எல்லாம் பெருக்கும். ஆனால் மழையே இல்லைன்னா அடுத்த இருக்கு. தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கும். நம்ம மேல வைக்கப்பட்டே இருக்கோம். எப்போ எதுக்கு எழுப்புதல்ல இந்த 3 தெய்வத்தையும் நீங்கள் ஜெயிச்சலாம். 3 தெய்வம் என்னெல்லாம் உபத்திரத்தை கொண்டு வருதோ, வருகிற காலங்களில் கிறிஸ்துவர்களுக்கு வரும் உபத்திரத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கப்படும். அல்லேலூயா. அநேகர் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் இருப்பான், நீங்க செழிப்பா இருப்பீர்கள். அடுத்த என்ன இருக்கு? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடு, ஆமென், உங்கள் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து சேவிக்கும்படிக்கு நான் இன்று உனக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் சேர்க்கும்படிக்கு ஆமென் நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்னாடி ஆமென் எல்லாம் மழையை பெய்ய பண்ணுவேன். ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, இதெல்லாம் நம்மகிட்ட இல்லைன்னு இல்லை. எல்லாரும் நல்லா ஜபம் பண்ணுறோம். பண்ணுதுமா இல்லையா? நீ தலையை ஆட்சிக்கோ. இப்படியே காலம் ஜபம், சாயங்காலம் ஜபம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே. காரில் லாரியில் இருக்கும் போதே நம்ம ஜபம் பண்ணுறோம், ஜபத்தில் சேர்ந்துக்கிட்டோம். ஜபம் பண்ணாத ஆள் யார் இருக்கா? ஒருத்தரும் கிடையாது, எல்லாருமே ஜபம் பண்ணுறோம். ஆமென். இது எதுக்கு தெரியுமா? மழை பெய்ய வைக்கிறதுக்கு. எதுக்கு தெரியுமா? தானியத்தை சேர்ப்பதற்கு. எதுக்கு தெரியுமா? இந்த விக்கிரம் வந்து மோதும் போது ஒரு அதாவது தைரியமாக இருப்பதற்கு. வருங்காலம் பணம் நீங்கள் கேட்குறவங்க, உங்கள் பணம் உங்கள் படிப்பு எதுவுமே விடுவிக்காது. கிறிஸ்துவத்துக்கு விரோதமாய் பயங்கரமான எழும்புவார்கள். எப்படி தப்பிக்க போகிறீங்க? எப்படியா தப்பிக்க போகிறீங்க? அடுத்தால ஒரு வசனத்தை வாசிப்போம். 15 மிருக ஜீவங்களுக்காக ஆமென் உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். ஆமென். நீயும் சாப்பிட்டு என்ன செய்வாய்? திருப்தியா இருப்பாய். எழுப்புதல் சாதாரண காரியம் இல்லை. அவர் சொன்னார், விடிய காலத்துலேருந்து சாயந்தரம் வரையும் ஒருத்தன் வேலை பார்த்தா அவன் சம்பளத்தை சூரிய அஸ்தமிக்கிறது வரையும் கூட என்ன செஞ்சிடாத, அவனுக்கு என்ன செஞ்சிரு? 30 வருஷம் ஓடுதான் விட்டுருவாரா ஆண்டவர்? ஒரு நாள் விட மாட்டாரு. அல்லேலூயா. தைரியமா சொல்லலாம். அதான் எவன் வந்தாலும் சரி, எவன் போனாலும் சரி, நான் சத்தியத்தை கைக்குள்ள போறேன்யா, போயிட்டு போ. அல்லேலூயா. 120 பேர் எனக்கு தேவை. 120 பேர் எண்ணிக்கை இல்லை, குவாலிட்டியோட 120 பேர் உலகத்தை அசைக்கிறதுக்கு. அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். 120 பேர் இருந்தோடனே என்ன செஞ்சு கூடியிருந்த இடம் என்ன செஞ்சுட்டு அசைந்தது. அக்கனிமயமான நாவுகளினாலே ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார்.
காற்று இறங்கியது, தேசத்தை அசைத்தது. அந்த 120 பேருக்கு தான் ஒரு மனம் உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது நிசியாவா இருக்கலாம், அது காலேபா பிரதரோட அப்பாவா கூட இருக்கலாம். அப்பான்னா சும்மா அப்பான்னு சொல்லல, வயசு வித்தியாசத்தை சொல்லேன். அவரோட அப்பா 80 வயசுன்னு வச்சுக்கிடுங்களேன், 100 வயசு தாண்டி இருக்கும். அவரும் எழுப்புதலுக்கு தேவை, நிசியாமும் அலெக்ஸும் எல்லாரும் தேவை. ஐஏஎஸ் படிச்சவனும் தேவை, தூக்குறவனும் தேவை, எழுப்புதலுக்கு எல்லாரும் தேவை. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரைட்டு. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன ஆசீர்வாதம் எழுப்புதல்ல? இது தேசத்தின் ஆசீர்வாதம், ஒரு சபையின் ஆசீர்வாதம். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுப்புதல் என்ன ஆசீர்வாதம்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து செடி வேதம் சொல்லுது, நீ செடிதாயா, நான் கொடியா மாற்றுவேன். அல்லேலூயா. செடி வேற, ஆனா அந்த செடியில இருந்து கொடியை கொண்டு வந்து கொடி எங்க படரும்? இப்படி இப்படி நீ என்ன அர்த்தம்? எங்கனாலும் படரும். இதுல எட்டி பார்க்கும். இந்த ஓட்டைலாம், இந்த ஓட்டையில ஒரு புள்ளி வச்சு அதுல ஒரு என்னது வேர் ஓடிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வேர் இல்லாமல் இதில் ஓடும். இங்கே இதை பிடிச்சிக்கிட்டு அடுத்தால ஒரு வேர் வச்சு மேலே பார்க்க ஓடும். ஓடுமா ஓடாதான்? வேதம் சொல்லுது, நீ அப்படி இருப்ப, கணிதரும் கொடியா இருப்பாய். இந்த இடத்த ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு வச்சுக்கணும். பழம் பழுத்து அது பாட்டில் தொங்க ஆரம்பிச்சிடும். அடுத்தால ஆமென். நல்ல காலுங்க. வில் வேற மாறப்போறோம். ஆனா நான் எழுப்புதல்ல இருக்கேன். நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி இயேசுவை தரித்திருக்கிறேன். வில் வீரர் என் மேல என்ன செய்யணும்? வில்ல விடுறான். என்ன எழுதிருக்கு பாருங்க. வில் வீரர் அவனை என்னை மடைமணிவாக்கி என் மேல் எய்து என்னை பகைக்கிறான். ஆனாலும் இவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்புடைய கரங்களினால் பலத்தன. ஆமென். போதும். என்கிட்ட வில் இருக்கு, ஆனா கரம் யாருடையது? யாக்கோபின் வல்லவருடையது. அநேகர் நினைப்பாங்க கோலியாத்த அப்படியே குறி வச்சு தாவீது அடிச்சான், குறி வச்சு அடிச்சான். இல்ல, அவன் மட்டும் கண்ணை வந்துட்டு சுத்திட்டு விட்டுட்டான். யார் நாமத்தில் விட்டான்? அது கரெக்டா நெத்தியில போய் பிடிக்க. குறிலாம் வைக்கல. குறி வச்சது யாரு? தேவன். இவன் கண்ணை பத்திட்டு விடுறான் சும்மா. ஈட்டினால் ரசிக்கிறவர் அல்ல. நீ அந்த நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வருகிறேன். ஆமென். அதனால வில் என்னுடையது, கை என்னுடையது. ஆனால் என்னுடைய பிடித்து வில் எய்கிறவர் யார் தெரியுமா? தேவன். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் தான் உலகத்துல. அல்லேலூயா. எந்த பிசாசுக்கும் பயப்படாத ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். மருமகன் நல்ல துட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டு வீட்டில் படுத்துருக்கான். கட்டிலுக்கு கீழே பூரா வயிறுமா இருக்கு. யார் கொண்டு போயிடுவாங்களோ? ராத்திரி போல எவனாவது வந்துருவானோ? அதான் அதான். அல்லேலூயா. நமக்கு யார் பாதுகாப்பு? தேவன் தான். ஆனால் இந்த தங்கத்தை வைக்கிற தங்கம் எப்ப தேவங்கிறது நமக்கு தருவாரு. சுபாக்கு தங்கன்னு ஜாக்கிரலாம் கவலைப்படாதியா. அந்த என்ன மாப்பிள்ள எந்த நீ எங்கேயும் போய்க்கு, நீ சாதகம் பாருங்க, நீங்க எதுனாலும் கொண்டாடுங்க சொல்லி கொடுத்துருக்க. என்னன்னாலும் செய்யுங்க. ஆனா யார் நியமிச்சது ஓடும். அவர் எங்க நியமிச்சிருக்காரு, எங்க பார்க்க வீடு, எத்தனை பத்தி வீடு எல்லாம் யார் குறிச்சு வச்சிருக்கா? தேவன் குறிச்சு வச்சிருக்கிறார். நீங்க என்ன பார்த்து என்னத்துக்கு
ஒன்றும் நடக்காது. ஏன்னா யாக்கோபின் வல்லவர் அவர் முடிச்சு வைப்பாரு. அல்லேலூயா. அதனால இதெல்லாம் காரியங்கள். வரக்கூடிய காலம் கொடிய காலம். திரும்பவும் சொல்றேன், அதுவும் கிறிஸ்துவர்களுக்கு பயங்கரமான நெருக்கம் உண்டாகும். பயங்கரமான நெருக்கம் உண்டாகும். இதே ஸ்டாலின் நாளைக்கு பிஜேபி கூட போயிட்டான்னா மறுநாள் கூட்டமே நடத்த முடியாது. ஸ்டாலின் போக மாட்டாங்கலாம் யாரும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவை சீட்டு, அவங்களுக்கு தேவை ஆளுக. போனவங்க தானே, ஒரு நாளும் பிஜேபி கூட இருந்தவங்க தானே. யாரையும் யாரு கூட போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. உடனே அங்கே போய் சேர்ந்து அங்கே இதாகிடுவான், அங்கே போயிடுவான். நமக்கு அவனா பாதுகாப்பு, நமக்கு தேவன் பாதுகாப்பு. அதனால இதெல்லாம் காரியங்கள். வருகிற நாட்கள் கொடிய காலம். நீங்க நல்ல வாக்குத்தத்தம். அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவரே உன்னை ஆதரிப்பார். இருக்கட்டுமே. அதனால இந்த காரியங்கள்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும்.